வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். வவுனியா முதிரை தோட்டம் தேடி வந்த பிள்ளையார் ஆலய மண்டலாபிஷேகம் சிறப்பாக இடம்பெறவுள்ளது. வவுனியா முதிரை தோட்டம் ஸ்ரீ தேடி வந்த பிள்ளையார் ஆலய மண்டலாபிஷேகம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இப்பொழுது வவுனியா நகரிலே முதிரை தோட்டம் என்கின்றதாகிய பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்வாழ்த்தி வருகின்ற அருள்மிகு ஸ்ரீ தேடி வந்த பிள்ளையார் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் கடந்த 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக நடைபெற்று தொடர்ந்து மண்டலாபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. இது இந்த வவுனியா நகரிலே அந்த ஆலயத்தை சுற்றி முதிரை மரங்கள், அந்த முதிரை கிடைப்பதே ஒரு அரியதாக இருக்கும். அந்த முதிரை சோலையாக அந்த முதிரை தோட்டத்துக்குள்ளே இந்த தேடி வந்த பிள்ளையார் என்கின்ற விநாயகப் பெருமான் அங்கே கோவில் கொண்டிருக்கின்றார். இந்த நாட்டின் அனர்த்த சூழ்நிலை காலங்களிலே அங்கு ஒரு விநாயக பெருமானை அந்த முதிரை மரத்தடியிலே பாதுகாப்பு படையினர் வைத்து வழிபாடு செய்து அவர்கள் விட்டு சென்றதும் அந்த பிள்ளையார் அடியார்களை தேடி வந்தவர் என்கின்ற வகையிலே அவருக்கு தேடி வந்த பிள்ளையார் என்று பெயரை வைத்து அடியார்களெல்லாம் நாடி சென்று இறைவனை வேண்டி கூடி வழிபாடு செய்து அங்கே ஒரு ஆலயத்தை அமைத்து அந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம், முதலாவது கும்பாபிஷேகம் 98ஆம் ஆண்டு அந்த ஆலயத்தினுடைய ஆலோசகராக ஆலயத்தின் பிரதம குருவாயிருக்கின்ற சிவாகம வித்யாபூஷணம் சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்கள் ஐயா அவர்கள் தலைமையிலே முதலாவது கும்பாபிஷேகம் நடைபெற்று 2வது கும்பாபிஷேகம் 2010ஆம் ஆண்டு அந்த 2வது கும்பாபிஷேகமும் முத்து ஜெயந்திநாத குருக்கள் ஐயா தலைமையில் நடைபெற்று 3வது கும்பாபிஷேகம், இந்த 3 கும்பாபிஷேகம் ஒரே பிரதம குருவினாலே கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட ஆலயம் இந்த தேடி வந்த பிள்ளையார். அவருடைய மண்டலாபிஷேகம் தினமும் நடைபெற்று வருகின்றது. அபிஷேக ஆராதனைகளோடு வசந்த மண்டபத்திலே அலங்காரமான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று சுவாமி வீதியுலா வருகின்ற நிகழ்வும் தினமும் நடைபெற்று வருகின்றது. சகல அடியார்களும் இந்த நிகழ்வுகளிலே கலந்து தேடி வந்த பிள்ளையாரை நாடி சென்று வழிபடுகின்றவர்களுக்கு திருவருள் கூடி வரும் என்ற நம்பிக்கையோடு விநாயகரை வணங்கி அருள்பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் அனைவருக்கும் நல்லாசிகளை கூறிக்கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.